50 இது 50 கிட்ட ஏதோ ஒரு நம்பர் சொன்னாங்க. 52, 56 இது சம்திங். இந்த நெல் என்னன்னு தெரியல. லாஸ்ட் டைம் இதை போட்டோம். இந்த நெல் வந்து ஐ திங்க் 52, 56 ஏதோ ஒரு நம்பர். சாரிங்க, எனக்குமே அது கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் கேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்களா? ஓகேவா? இப்போ இதில் ஃப்ரண்ட் கேமரா வச்சு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இங்கே இவ்வளவும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபெர்டிலைசர் போடுவாங்க. ட்வைஸோ த்ரைஸோ 3 டைம்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்குன்னு அந்த அதாவது வந்து பெஸ்டிசைடு, இன்செக்ட்லாம் பூச்சிலாம் இருந்தால் வந்து நெல் அந்த கதிரெல்லாம் வந்து அரிச்சிரும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருந்து அடிப்பாங்க, ஸ்ப்ரே போட்டு. ஆக்சுவலி இந்த தடவை நானே அடிக்கலான்னு பார்த்தேன். எனக்கு ஆசையாக இருந்துச்சு. என்ன வேலைன்னா யார் எந்த வேலை பண்ணால் என்னங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. சரி, ஓகே, இந்த தடவை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து மருந்து அடிக்கிறாங்க ஆளுங்களை வச்சு அடிக்கும் போது இந்த தடவை ஒரு அண்ணா வச்சு தான் நாங்கள் அடித்தோம். அண்ணா வந்து சரி சொல்லி கொடுத்து நம்மளே பண்ணலான்னு தான் நான் பார்த்தேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த தடவை பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் டைம் அவங்க இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் அடித்து ட்ரை பண்ணலாம். அடுத்தடுத்த வருஷம் நம்மளே வந்து அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விவசாயம் எனக்கு பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அப்போ எங்கள் வீட்டில் வயல்லாம் இருந்துச்சு. பட் வந்து எங்கள் அப்பா வந்து நாங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டத்துக்காக நிலத்தெல்லாம் கொஞ்சம் அடமானம் வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் மீட்டுட்டு போயிட்டுருக்குது. நிறைய கஷ்டப்பட்டு தான் அப்பா அம்மா எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. ஸோ வந்து அவங்க கஷ்டத்துக்கு நடுவில் நாங்கள் இப்போ படுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. அப்பா அம்மா வந்து செய்யாத வேலைகள் இல்லை. அப்போல்லாம் நான் படிக்கும் போதெல்லாம் பயிர் பிக்கலாம் கூட போயிருக்கேன். பயிர் பிக்க போவேன். அக்காலாம் பயிர் பிக்க போயிருப்பாங்க. நாற்று, ஆமாம், களை எடுக்கன்னு சொல்லுவாங்க வயலுக்கு. நான் களை எடுக்க போனதுன்னா அக்காலாம் போயிருப்பாங்க. களை எடுத்து தான் நாங்கள் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டிப்போம். அம்மா காசு கொடுத்து போக அடிஷ்னலாக தேவைப்படுறது நாங்கள் வேலைக்கு போய் நான் படிக்கிறப்பயே தான் அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் காலேஜ் வரும்போது அக்கா கொஞ்சம் வேலைக்கு போயிட்டாங்க. அக்கா படிக்கும் போதெல்லாம் ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் அம்மா அப்பா ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க. பட் கொஞ்சம் அடிஷ்னலாக தேவைப்படுறதுனா அக்காவும் வேலைக்கு போய் தான். ஸோ நாங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் விட நாங்களாம் ஒரு பெரிய கஷ்டமாக எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் பட்ட கஷ்டத்தை விட எங்களோடதுல பெருசாக தெரியல. இப்பயுமே நாங்கள் அதான் யோசிப்போம். நம்மளாம் என்ன கஷ்டப்பட்டோம், அவங்கெல்லாம் விடையே நம்மளாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் எல்லா விஷயத்துக்குமே. ஸோ அதனால் நம்ம வந்து சிஸ்டம் தட்டிக்கிட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு அந்த வேலையை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த வேலைகளும் கற்றுக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம ஃபேமிலியோட வீட்டிலே இருக்கிற கண்டிஷன் வந்து விவசாயம் தெரிஞ்சால் நம்ம விவசாயம் கூட பண்ணலாம். ஸோ எல்லா வேலைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் விவசாயத்தோட கஷ்டங்கள் இவ்வளோ இருக்குங்க. அதுக்கப்புறம் கதிர் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் ஆளுங்களை செடிக்கணும். அப்போ அந்த காலத்துலலாம் நிறைய பேர் ஆளுங்க வந்து அறுத்து அதை கட்டையில் வச்சு அடித்து அதுக்கப்புறம் அதை தூவி அதுக்கப்புறம் அது மூட்டை கட்டுவாங்க. இப்போலாம் நிறையா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. நெல் கதிர இருக்கிற மிஷினு, அரைப்பறக்கிற மிஷினு, நாற்று நடுறதுக்கே மிஷின் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் டெவலப் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இதுதான் விவசாயத்தோட இது. ஸோ பார்க்கலாம், விவசாயத்துக்கு பின்னாடி ஏதோ கஷ்டங்கள் இருக்குங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள்கிட்டையும் தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியுமே நான் அவங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவேன், பேசுவேன். நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் பேசலாம். அதில் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். சம்டைம் வந்து சில யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்ப்பேன், பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும். ஆக்சுவலாக அதுக்கெல்லாம் வந்து நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. மீன்ஸ் அவங்களுக்கு உண்மையிலேயே மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பேச மாட்டாங்க. ஸோ தே ஹாவ் நோ நாலேஜ் ஃபார் அபவுட் தட். ஸோ நம்மளுக்கு வந்து ஹர்ட் ஆகும் அப்படின்னுங்கிற ஒரு இது கூட இல்லாத ஒரு பர்சன் கிட்ட நம்ம போயிட்டு ஏன் நீ இந்த மாதிரி கமெண்ட் பண்ண, ஏன் இந்த மாதிரி நீ பேசுன அப்படின்னு நம்ம போயிட்டு அதுக்கு போய் கைட் பண்ணிக்கிட்டு அதுக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்குற டைமும் வெரி வெரி வேஸ்ட். ஸோ தட் இஃப் யூ ஹாவ் எனி திங் நீங்களும்
you also are doing this YouTube channel, and you also uh, came some of bad comments in your channel also. So you don't consider that that those comments. So okay, நீங்களும் வந்து அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாங்க. எனக்கு இது வரைக்கும் பேட் கமெண்ட் வந்ததுன்னு இல்லை, அப்படியே வந்தாலும் ஐ டோன்ட் கன்சிடர் அண்ட் ஐ டிட் நாட் கன்சிடர் திஸ். ஸோ ஜஸ்ட்டு இந்த 2 சென்டென்ஸும் உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். யூடியூப் சேனல் நானும் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சமாளிப்போம், ஓகேவா? மார்னிங் எழுந்திரிச்சோடனே வயல் பார்க்க வந்தேன். சரி உங்கள்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இங்கே நிறைய சில்னஸ், சரியான குளிர். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஒரு ரோஜா செடி ஒன்று பூத்துருந்துச்சு. ரோஜா செடிக்கு ஒரு வீடியோ வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதை நான் எப்படி வளர்த்தேன், ரோஜா செடிக்கான டிப்ஸ்லாம் சொன்னேன். அந்த வீடியோ இருந்துச்சுனாலும் போய் பாருங்கள். இது வரைக்கும் போடலை, இனிமேல் தான் போடுவேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். என்னோடய சேனல் எதுவுமே வந்து இது யூஸ்லெஸ் வீடியோ, அதாவது யூஸ்லெஸ் வீடியோ இல்லை, மீன்ஸ் வந்து கருத்துக்கள் இல்லாத ஒரு வீடியோ இருக்காது. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் நான் யோசிப்பேன். தலை கூட சீவில். சரி, ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஆல், தேங்க்யூ.